வணக்கம் நான் உங்கள் உண்மை செஞ்சுட்டு பேசுகிறேன். தமிழக முதல்வர் விஜய் அண்ணாவில் வந்து கரூரில் இறந்த 41 குடும்பங்களுக்கு அரசு வேலைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் அரசு வேலை தரது வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா 41 குடும்பம் அந்த குடும்பத்தில் இறந்துருக்காங்க 41 பேர், அதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க, அது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, இங்கே படித்து விடிய விடிய படித்து இரவு படமாக கண்ணு முழித்து அவங்க கனவெல்லாம் 100 பேர்த்துக்கு கிடைக்க வேண்டிய வேலையை 10 லட்சம் பேர் பதிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கல, அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கல, வேலையெல்லாம் படுறதாலே வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த வேலையை நீங்கள் தரல. 41 குடும்பங்களுக்கு நீங்கள் வேலை தரீங்க, இது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்து உண்மையாலுமே ஏற்கக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா 41 குடும்பங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் நிதின்னு சொல்லி ஏதோ ஒரு நிதி மாதிரி கொடுக்கலாம், மாதம் எவ்வளோன்னு சொல்லி கொடுக்கலாம், அது வரவேற்கலாம். ஆனால் இது வந்து முற்றிலும் தவறான விஷயம் தான். நீங்கள் கேட்பீங்க இந்த வீடியோ பார்க்குறங்க, இதுக்கு முன்னாடி திமுக அரசாங்கத்தில் நிறைய பேர் கலாச்சாரம் குடிச்சு இறந்தாங்களே, அவங்களாம் பணம் கொடுத்தாங்களே, நீ அப்போ எங்கே போகணும்னு கேட்கலாம். அப்பயும் நான் கேட்டிருக்கேன். இப்பயும் நான் கேட்குறேன், நீங்கள் கவர்மெண்ட் வேலை கொடுக்குறீங்க, இந்த 41 குடும்பம் கொடுக்குறீங்க, படித்து எத்தனை இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க, எவ்வளோ இது பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் அந்த வேலையை கொடுக்கல. இந்த 41 குடும்பங்களுக்கு கொடுக்கறது ஏற்புடையதா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியே இருக்குது. நான் கேட்டது சரியாக தவறாங்கிறது கமெண்ட் பண்ணி போங்க. மறக்காமல் நம்ம ஓன் வாய்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிங்க.